ஈரானோட புதிய சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி இப்போ எங்கே இருக்கிறார்? அவரை ரஷ்யாவுக்கு சிகிச்சைக்காக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சர்வதேச அளவில் பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு இந்த யுத்தத்தில் ரஷ்யா என்னென்ன உதவிகள்லாம் செஞ்சிட்டு இருக்கு, அதன் மூலமாக ரஷ்யா அடைகிற ஆதாயங்கள் என்ன, இந்த யுத்தத்தில் எந்த நாடு அதிகமாக ஆதாயம் அடைஞ்சதோ இல்லையோ ரஷ்யாவுக்கு தான் மிகப்பெரிய லாபம், அதெல்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து ரஷ்யாவோட ஸ்டேக் இதில் என்ன, ரஷ்யா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கீனாக எல்லா நாடுகளும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. கொல்லப்பட்ட அலி கமேனி அவர் கொல்லப்படுவதற்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த யுத்தம் தீவிரம் அடையும் பட்சத்தில் அவர் ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு பிளான் வச்சுருக்காரு அப்படின்னு பல சர்வதேச ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டே இருந்தாங்க. எனவே அவர் பிப்ரவரி 28 இஸ்ரேலிய அமெரிக்க கூட்டுப்படைகள் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். அதுக்கு பிறகு அவருடைய மகன் முஜ்தபா கமேனி புதிய ஆயத்துல்லாவாக, புதிய சுப்ரீம் லீடராக அந்த நாட்டுக்கு பதவியேற்றார். அந்த 28 ஸ்ட்ரைக்கில் அவரும் கொல்லப்பட்டு விட்டார் அல்லது அவரும் காயமடைந்து விட்டார் அப்படின்னு அதுக்கு பிறகு நிறைய காசிப் போல வந்துகிட்டே இருந்துச்சு. அமெரிக்கா தொடர்ந்து என்ன கிளைம் பண்ணாங்க, முஜ்தபாவுக்கு தாக்குதல் ஆளாகிவிட்டார், அவருக்கு மண்டையில் அடிபட்டிருக்கு, முகத்தின் ஒரு பகுதி சிதைந்து விட்டது, கோமா ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்னு பலவிதமான செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஈரான் தரப்பில் அஃபீஷியலாக அதை டினை பண்ணிகிட்டே இருந்தாங்க, மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் இப்போ வர்ற செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா, முஜ்தபா கமேனி ஈரான்லேயே கிடையாது. அவர் மார்ச் 2 3 வாக்கில் ஈரானிலிருந்து ஒரு ரகசியமான ஃப்ளைட் மூலமாக ரஷ்யாவுக்கு போயிட்டார். ரஷ்ய அதிபர் புட்டின் தானாக முன் வந்து ஈரான்கிட்ட ஆஃபர் பண்ணி, இப்படி ஒரு போர் சூழலில் உங்கள் நாட்டோட சுப்ரீம் லீடர் அடிபட்டுருக்கிறாரு, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாரு, அங்கே வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப ரிஸ்க்கானது, அதனால் நீங்கள் எங்கள்கிட்ட ஒப்படைங்க, நாங்கள் அவரை பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு ரகசிய விமானம் மூலமாக புட்டின் அவரை மாஸ்கோவுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே வச்சு இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் அடுத்தடுத்து இப்போ வந்துகிட்டு இருக்கிற செய்திகள். அவருடைய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, அவர் உயிருக்கு ஆபத்துன்ற கட்டத்தையெல்லாம் தாண்டிட்டாரு அப்படின்னு நேற்று ஒரு மாஸ்கோ செய்தி வெளியில் வந்திருக்குது. ஸோ முஜ்தபா கமேனி இப்போ மாஸ்கோவில் இருக்கார் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் பேசப்படுகிற முக்கியமான செய்தி. அவர் ஈரானில் இருக்கிறாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தவோ ஆதாரப்பூர்வமாக சொல்லவோ எந்த செய்தியும் அதில் வரல. இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, முஜ்தபா கமேனி இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணப்பட்டால் தான் தெரியும். இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே இருக்கிற யூகங்களை வைத்து பேசப்படுவது தான். இது தொடர்பாக ரஷ்யாவோட முன்னணி அரசு முகமையை சேர்ந்த ஒரு தலைவர்கிட்ட சர்வதேச ஊடகங்கள் கேட்கும்போது, இந்த மாதிரி முஜ்தபா கமேனி உங்கள் நாட்டில் தான் இருக்காரா, அங்கே தான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு மறுக்கவில்லை. மாறா, இது போன்ற கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிப்பதை தவிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பதில் இருக்கு இல்லையா, இதுதான் சந்தேகத்தை உறுதிப்படுத்துது. முஜ்தபா அங்கே தான் இருக்கிறாரு அப்படின்ற வாதத்துக்கு இதுதான் வலு சேர்க்குது. சரி, இப்போ நமக்கு எழுகிற கேள்வி என்ன அப்படின்னா, ஒருவேளை முஜ்தபா அவர்கள் மாஸ்கோவில் ட்ரீட்மெண்ட் பெறுவது உண்மை அப்படின்னா, அப்போது இத்தனை நாளாக, இந்த ஒரு வாரம் 10 நாளாக ஈரானின் சார்பாக கொடுக்கப்பட்ட கட்டளைகள், இந்த போரில் நிறைவேற்றப்பட்ட தாக்குதல்கள், எத்தனையோ வளைகுடா நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுது. இப்போ அவர் சார்பாக வெளியிடப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்க, இது எல்லாமே அவருடைய ஒப்புதலின் பேரில் வெளியிடப்பட்டுச்சா அப்படிங்கிறது அதில் எழுகிற டவுட். இது எதிர்மறையான விமர்சனம். நேர்மறையாக பார்க்கணும் அப்படின்னா, அலி கமேனி கொல்லப்பட்டாலும், முஜ்தபா கமேனி செயல்பட முடியாத நிலைமையில் இருந்தாலும், ஈரான் மிக வலுவான திறனோடு இயங்குகிற கேப்பபிலிட்டியை அந்த நாடு பெற்றிருக்கிறது. அதனுடைய இராணுவ கமாண்டர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து செயல்படுகிறார்களா அப்படின்னா அப்படி இல்லை. யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் தாக்குதல் இடைவிடாமல் நடக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் இதில் தெரியுது. சரி, எதுக்காக புதின் தானாக முன் வந்து இந்த உதவியை பண்ணணும், எதுக்காக முஜ்தபா கமேனியை மாஸ்கோ அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த யுத்தத்தோட நம்பர் 1 பயனாளி தேசம் அப்படின்னா அது ரஷ்யா தான். முக்கியமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் இப்போ ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க க்ளோஸ் பண்ணப்பட்டதாக அஃபீஷியலாக அறிவிக்கல, மாறாக ஓப்பன் தான் பண்ணியிருக்கிறோம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கப்பல்களுக்கு மட்டும் அனுமதிக்க மாட்டோம், மற்ற கப்பல்களை அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் மற்ற கப்பல்கள் போகிறதும் கூட அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக பழைய மாதிரியெல்லாம் போகலை. ஆன் த ரிக்வஸ்ட் நாங்கள் பெர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. யாராவது ஒரு நாடு எங்கள் நாட்டு கப்பலை நீங்கள் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு ஈரான்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சா அவங்க விடுவாங்க. இப்போ இந்தியா கூட அப்படி தான் ரிக்வஸ்ட் வச்சு 2 கேஸ் கப்பல்களை வந்து விடுவிச்சு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து எல்லா இந்திய கப்பல்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்னும் 2 கப்பலை விடுவிக்கணும் அப்படின்ட்டா ஈரான்கிட்ட போய் ரிக்வஸ்ட் வைக்கணும். இது இந்தியாவுக்கு மட்டும் பொருந்தாது, உலகத்தோட எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக எந்த நாடுகள்லாம் வியாபாரம் பண்ணுதோ எல்லா நாடுகளும் ஈரான்கிட்ட வேண்டுகோள் விடுத்து அதன் வழியாக மட்டும்தான் தன்னுடைய கப்பல்களை வெளில அழைச்சிட்டு வர முடியும். இதுதான் இப்போ இருக்கிற பொசிஷன். இது ஈரானுக்கு 2-3 அட்வான்டேஜை கொடுக்குது. ஒன்று முக்கியமானது என்ன அப்படின்னாக்க, இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது,
எங்களை எல்லாரும் கைவிட்டாங்க, நேட்டோ நாடுகள் கைவிட்டுருச்சு, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, சுவிட்சர்லாந்து, துருக்கி, ஸ்பெயின் அத்தனை நாடுகளும் எங்களுக்கு எப்போ உதவி அவசரமாக தேவைப்படுதோ அந்த நேரத்தில் கைவிட்டாங்க. கடைசியாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் வந்து 2 கப்பல் அனுப்புறதா சொன்னார். கடைசியில் அவரும் பின்வாங்கிட்டாப்ல. ஸோ ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் இப்போ ட்ரம்ப் கைவிட்டுருச்சு. அவங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எதுக்கு அமெரிக்காவை பகச்சணுன்ற முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஜியோ பாலிட்டிக்ஸை பார்ப்பாங்க இல்லையா. தங்களுடைய நாட்டு எண்ணெய் கப்பல்களை விடுவிக்கணும் அப்படின்னா ஈரான்ட்ட ரிக்வஸ்ட் வச்சாலே அவங்க விட்டுருவாங்க அப்படிங்கிறதா சுச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அமெரிக்கா சார்பாக எதுக்காக நாங்கள் யுத்தத்துக்கு போகணும், அமெரிக்காவே முதல்ல அதனுடைய சொந்த விருப்பத்தில் இந்த சண்டை நடத்தலை. இஸ்ரேலின் சார்பாக ஒரு ப்ராக்சி போல் அமெரிக்கா வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. நீயே ஒருத்தனுக்கு ப்ராக்சி, அதுக்காக நாங்கள் எதுக்கு வந்து அடி வாங்கணும், எள்ளு தான் எண்ணெய் காயுது, எலி புழுக்க ஏன் காயணும் அப்படின்றது போல் இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் எதுவுமே இப்போ அமெரிக்கா சார்பாக நிற்கலை. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸுக்கு தங்களுடைய கப்பல்கள் அனுப்பலை, ஏர்கிராஃப்ட் அனுப்பலை, அதுக்கு சம்மதம் தெரிவிக்கல. அது தொடர்பான வருத்தத்தை ட்ரம்ப் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ ரஷ்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் குறிப்பாக நேட்டோ நாடுகளுக்கும் இடையிலான அந்த முரண்பாடு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ரெண்டாவது, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக யாரெல்லாம் எண்ணெயை இறக்குமதி செஞ்சு பயனடைஞ்சாங்களோ அந்த நாடுகள் எல்லாம் இப்போ ரஷ்யாவை நோக்கி தான் போகிறாங்க. அவங்கெல்லாம் அங்கே வந்து வியாபாரம் பண்ணி ஆகணும். ரஷ்யா பழைய மாதிரி சலுகை விலையிலெல்லாம் நாங்கள் கச்சா எண்ணெயை தரமாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு தேவையான ஆயுத உதவிகளை ரொம்ப தானாக முன் வந்து ரஷ்யா கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது தொடர்பாக இன்றைக்கி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் முக்கியமான ஒரு கட்டுரை வந்திருக்குது. ரஷ்யா எப்படி புதிய வகையான ட்ரோன்களை ஈரானுக்கு தருது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கட்டுரை விளக்குது. அது எப்படி ட்ரோன் சாம்ராஜ்யம் ஈரானுக்கு சொந்தமாச்சு, இன்றைக்கி உலகமே ஈரானோட ட்ரோனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா, ரஷ்யா ஈரானுக்கு திருப்பி கொடுக்குறதும் அவங்களோட தயாரிப்பான அந்த சாஹித் வகை ட்ரோன்கள் தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவுக்கு ஈரான் தான் ட்ரோன்களை கொடுத்தாங்க. அந்த ட்ரோன்களை பிரித்து அதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இன்னும் மேம்படுத்தி நவீன தொழில்நுட்பங்களை சேர்த்து ரஷ்யா அதை வந்து மேம்படுத்தியிருக்காங்க. அப்படி மேம்படுத்தப்பட்ட அந்த ட்ரோனை மறுபடியும் ஈரானுக்கே அவங்க கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் இப்போ ஈரான் ரொம்ப எஃபெக்டிவாக அந்த சண்டையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஆயுத சந்தையில் தன்னுடைய புதிய ஆயுதத்தை பரிசோதித்து பார்க்கும் வாய்ப்பாக ரஷ்யா அதை எடுத்துக்குது. இன்னொரு பக்கம் இவங்க கொடுக்குற புதிய வகையான ட்ரோன் ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சு யுத்த முனையில் ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவை ஃபைட் பண்ண அமெரிக்காவோட ஆயுத கையிருப்பு தொடர்ந்து காலாவதி ஆகிட்டே இருக்கும். இட் மீன்ஸ் அவர்களுடைய பொருளாதாரம் ஆயுதத்துக்காக நிறைய செலவிடப்படும். இன்னைக்கு நிலைமையிலேயே எத்தனையோ பில்லியன் கணக்கான டாலர் அமெரிக்காவுக்கு இந்த யுத்தத்தில் செலவாயிருக்குது. மேற்கொண்டும் ஈரானுடைய யுத்தம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் பட்சத்தில் அமெரிக்கா ஆயுதங்களுக்காக அதிகம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு பக்கம் ஆயுதங்களுக்கு அதிகப்படியான செலவு, உள்நாட்டில் எழுகிற எதிர்ப்பு, அமெரிக்காவோட பொருளாதாரம் ஸ்திரமில்லாமல் போகிறது. இன்னொரு பக்கம் நேட்டோ ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான அந்த உறவோட முரண்பாடு அதிகரிச்சுட்டே போகிறது. இப்படி அனைத்து முனைகளிலும் இந்த யுத்தம் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்குது. அதனால தான் ரஷ்யா தானாக முன் வந்து ஈரானுக்கு இப்போ உதவி செய்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த சண்டையில் நாம் காண்கிற காட்சிகள். ஒவ்வொரு நாளும் இதில் உள்ள அப்டேட்டுகள் எல்லாமே ஜியோ பாலிட்டிக்ஸோட வேறொரு முகத்தை காட்டுறதா இருக்குது. அதே போன்ற மற்றொரு செய்தியோடு மற்றொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.